சம்பளம் கையில கிடக்குது, அதை மறைச்சு கூட வைக்கல. அவர் அப்படியே பஸ் விட்டு இறங்குனாங்க. அந்த மனுஷனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க, அந்த பணம் என்ன ஆயிருக்கும். ஏன்னா அவர் சுய நினைவே இல்லாம இருக்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி போட்டு ரோட்ல படுக்க வச்சுட்டாங்க. கையில கட்டுக்கட்டா பணம் இருக்குது, வாங்கின சம்பளம் கையில இருக்குது. இரவு நேரத்துக்குள்ள அந்த பணம் எங்கேயோ போயிருக்கும், அவருடைய மொபைல் போன் போயிருக்கும், செயின் போயிருக்கும். இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமை அப்படிதான் பிரியமானவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கிறவர், நீங்க நல்லா வாழணும்னு விரும்புகிறவர், நீங்கள் ஆசீர்வாதமா இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வியாதியில் அகப்பட்டவர்கள், பிசாசில் அகப்பட்டவர்கள் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் இருந்தார் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இலவசமாய் அந்த நன்மையை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. காசு பணம் கேட்கல, அவர் உங்க உள்ளத்தை கேட்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு நிமிஷம் உங்களுடைய உள்ளத்தை இயேசுவிடத்துல கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே. அந்த ஒரு நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். இன்றைக்கு அநேக மனிதர்கள் தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. என்ன தீர்மானம்? இந்த பாவ பழக்கத்தில் இருந்து, இந்த என்னுடைய கொடிய வியாதியில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்பி ஒரு தீர்மானம் எடுத்தீர்கள் என்றால் போதும், அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பிரியமானவர்கள். வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார், பிசாசின் தொல்லையிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடு